கேமுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் நம்மளை ஸ்கின்னை மாற்றிட்டு நாமளே கஸ்டமில் போய்ட்டு நாமளே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. இந்த ஸ்கின்னுக்கு நம்ம கலர்லாம் வச்சு கட்ட வச்சாச்சு. இப்போ வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்தோடனே ஒருத்தங்காலி. ஏன்னா நம்ம விளாண்டு ப்ராக்டிஸ் பண்ணோடனே நம்ம கொஞ்சம் ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே நான் அடி வாங்கிட்டேன். வந்தோடனே நெட் ஆஃப் பண்ணோடனே அவுட் ஆனோடனே ஆடு போட்டாங்க. இனிமேட்டு நம்ம கேமுக்குள்ளே போய்ட்டு கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் வரலாம், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு கேமுக்குள்ளே வந்தாச்சு. இனிமேட்டு பொறுமையாக போகணுன்னு அது மட்டும் நினச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ வந்து நான் 38வது இடத்துல இருக்கேன். நீங்கள் லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 38வது இடத்துல வந்து ஃபஸ்ட் இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவனுங்களாம் 29,000 30,000 தொட போகிறானுங்களா, அவ்வளோ பெருசாக இருக்கானுங்க. அவனை தொடறதுக்காக நம்ம விடக்கூடாது. நம்ம அதுக்குள்ளே நம்ம போய் யாரையாவது அழிச்சு பண்ணலாம். நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம பெருசான ஒன்னேன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டேன். நம்ம ஸ்பீடாக போய்ட்டுருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். அது வேறு ஃபஸ்ட்டு விஷயம். அது மாதிரிலாம் நிறையா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைகீழ போயிட்டு சின்னதாக இருக்கும்போது அசால்ட்டாக போயிடலாம், பெருசாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து கில் பண்ணுறது ஓகே. நம்ம வந்து அதிகமாக பூஸ்ட் அழுத்தி பழக்கமானோடனே அழுத்தி வந்து என்ன ஆகுதுன்னா, நான் சரு போய் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நான் சருன்னு போய் இந்த மாதிரி அவுட் ஆகிட்டே இருக்கேன். அதனால் வேகமாக போகாதீங்க, ஓகே. சரி, இப்போ வாங்க நம்ம கேமுக்குள்ளே வந்துடலாம். நம்ம இவ்வளோ நேரம் அவுட் ஆகிட்டு இருந்தோம், இனிமேட்டு பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்பயும் நான் லேசாக பூஸ்ட் அழுத்தி தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா கை அதுக்கு தான் ஒரு வாட்டி பழகிட்டோன்னா அதுக்கு தான் போயிட்டுருக்கு. அதனால் நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, ஒருத்தனை பார்த்து அவனை சுற்று போட்டலான்னு சொல்லிட்டு சுற்று போடுறேன்னா எப்படி தெரியுமா, இப்படி வந்து ஒருத்தனை பிடிச்சி அவனை வந்து நம்மளோட நம்மளோட தொட முடியும். ஆனால் அவனோட உடம்பு நம்ம மண்டையை வச்சு தொட்டோன்னா நம்ம அவுட் ஆயிடுவோம். அது எல்லாேருக்கும் இது பேசிக்காக செல்தர் ஐக்கியூவில் தெரியும். நம்ம செல்தர் ஐக்கியூவில் ஜஸ்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, அவன் வந்து நம்ம உடம்பு டச் பண்ணோடனே அவன் வந்து எலிமினேட் ஆகிட்டான். இப்போ வந்து அவனோட எனர்ஜியை நம்ம சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு தான் பெருசாகணும். இப்போ வந்து நம்ம இன்னும் லிஸ்ட்டுக்கு வரல, இன்னும் 22வது இடத்துல தான் இருக்கும். இன்னும் யாராவது ஒரு நம்மளோட பெருசுலாம் கிடையாது, ஓரளவுக்கு. இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் ஓன்னு போட்டிருக்கு. அவனை பிடிச்சி நான் இந்த மாதிரி நம்மளோட உடம்போடு சேர்த்து சுற்று போட்டுக்கலாம். இன்னொரு ட்ரிக் என்னென்னு நான் முன்னாலே சொல்லியிருப்பேன், மண்டைக்கு நேராக போயிட்டு பண்ணுறது அது கொஞ்சம் டேஞ்சர். ஆனால் வந்து நம்ம பெருசானதுக்கப்புறம் அது பண்ண தேவையே இல்லை, ஏன்னா உடம்பு நம்மளுக்கு பெருசாயிரும். அப்புறம் வந்து நம்ம ஈஸியாக சுற்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே இடத்துல மட்டும் சுற்று போடாதீங்க. சில பேர் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது ஒரே இடத்துல சுற்றிட்டு, இந்த ரெட்டு வந்து ஓரளவுக்கு பெருசாக தான் இருந்துச்சு தான். ஆனால் ஒரே இடத்துல இப்படி உடம்புக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தால் யாராலையும் அவுட் பண்ண முடியாது சொல்லி இருந்துருக்கான். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சின்னதாக இருந்தால் கூட பெரிய ஆளை கூட சுற்று போட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் சுற்று போட்டிருக்கேன் நிறைய பேரை. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாகவே முன்னேறிடலாம். இப்போ வந்து நம்ம 16வது இடத்துக்கு வந்துட்டோம். டக்குன்னு முன்னால் வர ஆரம்பிச்சிடலாம். கேம் பிளேவும் டக்குன்னு முன்னால் போயிடும். ஓகே, 16லேருந்து 14வது இடம். லெஃப்ட் சைடு கீழே பாருங்கள், உங்களுக்கு இருக்குது. ரைட் சைடு மேலே 10வது இடத்துல உள்ள லிஸ்ட்டு வரைக்கும் இருக்குது. அந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் 10வது 1ஆவதுலேருந்து 10வது மாதிரி நீட்டாக வந்துட்டுருக்கான். இந்த மாதிரி பெருசாக வரானுங்களே, நான் எப்படி முடிப்பேன். வந்து நம்ம பெருசாகிட்டோன்னா நிறைய பேர் சுற்று போடலான்னு சொல்ல வந்தால் இவனுங்க வேறு விரிஞ்சிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு இடத்துல அப்படியே இருந்தோன்னா இவனுங்களை ஈஸியாக பிடிச்சிடலான்னு நினச்சேன். இந்த ப்ரௌன் தம்பா பிரச்சனையே பண்ணிகிட்ருக்குது. கொஞ்சம் பொறுமையாடுறா, ஒன்றும் பண்ண மாட்டேன்டான்னு சொல்ல வரும்போதே இப்படிலாம் போயிட்டுருக்கீங்க, எனக்கு வழி இல்லைடா, பெருசாக இருக்கேன்டா. இந்த இடத்துல அவனுங்களே வந்து இடிச்சிக்கிறானுங்க. நான் என்ன போகிற பிளானு, ஆனால் அது நடக்காமல் வேறு ஏதோ நடக்குது. நீ போடா சின்ன பையன், அவனெல்லாம் பிடிச்சி நான் என்னடா பண்ண போகிறேன், நான் என்னடா பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு நிறையா. சரிடா சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஒரு 4-5 பேரை சேர்த்து வச்சு சுற்று போட்டிருக்கேன். பெருசாகிட்டேன்னா இந்த மாதிரி கூட நம்ம சுற்று போடலாம். அதுக்கு முதல்ல ட்ரைனிங் வேணும். நம்ம வந்து நான் லெஃப்ட் கண்ட்ரோல் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவையான கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூஸ்ட் தள்ளிட்டு வேகமாக சுற்ற அவனுங்க சீக்கிரமாக எலிமினேட் ஆகிடுவாங்க. நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. சுற்று போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னொருத்தன் உள்ளே இருக்கணும் சாப்பிட்டா கூட ஓகே. சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அவனும் இதே மாதிரி தான் எலிமினேட் ஆக போகிறான். அப்போ வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டு வச்சானு கூட ஓகே. அங்கே பாருங்கள், அவனுக்கு தெரியும் நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே இடிச்சிக்கினான். வந்து நம்ம 8வது இடத்துல இருக்கோம், லிஸ்ட்டில் கூட வந்திருக்கோம். சஜி தமிழ் கேமிங் நம்ம சேனல் வந்திருக்கோம். அது நீங்கள் பார்க்கலன்னா சைடில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உள்ளே இருக்கிற எல்லோரும் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் இடத்துக்கு போகணுன்னா இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. 7வது இடத்துக்கு வந்துட்டோம் 8ஆவதுலேருந்து.
இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு கும்பலை அப்படியே சுட்டு போட போகிறோம். இந்த குட்டி எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு ரவுண்டு போட்டோன்னா நிறைய ஜாக்பாட் மாதிரி நிறைய கிடச்சிருக்கு. பரவாயில்ல, லக்கி தான், நிறைய கிடச்சிருக்கு. இதை சுற்று போட்டோம்னாலே நம்ம ஒரு 5வது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். 7வது இடத்துல இருக்கோம். நம்ம எதில் 1200 12500 தான் ஸ்கோர் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் நம்ம 38,000 வரைக்கும் போயிருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம விளாடு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால ஈஸியாக விளாண்டுடலாம். ஒவ்வொருத்தனா எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. டக்கு டக்குன்னு 3 பேர் காலி. இப்போதைக்கு பார்த்ததில் 3 பேர் காலி. என்ன சாப்பிட விட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஸ்ட் அழுத்தும் போது நம்ம வால்லேருந்து ஒவ்வொரு ஸ்கோராக குறையும். இப்போ என்னோடய வால் என்னோடய மூஞ்சிக்கு நேரம் தெரியுதா, நீங்கள் உள்ளே போயிடுச்சு. வெளில வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வெளில வந்திருக்கா, வந்து பூஸ்ட் அழுத்தும் போது ஒவ்வொரு ஸ்கோராக வெளில வரதை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருதுலாம். இப்போ நான் பூஸ்ட் அழுத்தில் வருதா, இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். நான் மறுபடியும் காட்டுறேன் தெளிவாக. இப்போ வந்து நம்ம இடமே இல்லாதனால இடி இடிச்சிட்டு இருக்கானுங்க, எலிமினேட் ஆகிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவனும் எலிமினேட் ஆகிட்டான். வந்து நம்ம ஒரு 5வது இடத்துக்கு போகணும்னு கெஸ் பண்ணியிருக்கோம். எத்தனாவது இடத்துக்கு போகிறோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம 6வது இடத்துல இருக்கோம். செல்தரைக்கு போடா அப்படின்ற மாதிரி 5வது இடத்துக்கு கெஸ் பண்ண மாதிரி 5வது இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து இப்படியே சுற்றிட்டு போய் அப்படியே இப்படி போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி எனர்ஜியை வந்து வெளியே இந்த மாதிரி எலிமினேட் ஆனால் நம்ம சாப்பிட்றலாம். இங்கே ஒரு ப்ளூ கலர் இருக்கான், இவனையும் சேர்த்துட்டு இங்கே ஒரு ரெட்டு. இது கம்மியாக தான் கிடச்சிருக்கு, ஆனால் தள்ளி தள்ளி இருக்கானுங்க. இப்போ தானே நிறைய பேர் கிளிக் பண்ணோம், அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அடுத்து நான் 4வது இடத்துல வந்துட்டு மறுபடியும் வைப்பேன். இப்போ வந்து நான் வந்து சுற்று போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையை நான் ஆன் பண்ணுறதுக்குள்ளே இதாகிடுச்சு. அதனால் நம்ம அந்த சுற்று போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து 3வது இடத்துக்கு வந்துட்டோம். 4வது இடத்துக்கே சொல்கிறேன்னு சொன்னால் அதே சுற்று தான் இன்னும் இருக்கும். இன்னும் நிறைய எனர்ஜி இருக்குது. இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. இவனுங்க வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணது பேசிக்கிட்டே ஒட்டிகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தப்புச்சிட்டோம். எப்படியோ லேஸாக ஒட்டிகிட்டு போய் அப்படியே தப்பிச்சிடணும். இப்போ வந்து நம்ம 3வது இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் 2 இன்னும் கொஞ்சோடு தாண்டா. டே ப்ளீஸ்டா, டே இதாவது டக்குன்னு முட்றா, உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டா. டக்குன்றா டே. அவ்வளோதான்டா, இதுக்காக தாண்டா காத்துட்ருக்கேன். நம்ம உடம்புக்குள்ளே போனால் இது தெரியாதா, எங்களுக்கு தெரியுமா? மொத்தமாக சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து 2வது இடத்துக்கு வந்துட்டோம். வாவ், அன்எக்ஸ்பெக்டடு அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல உள்ளவனுங்களாம் சுற்று போட போகிறோம். டே இந்த ஆரஞ்சு வச்சுருந்தவங்களாம் என்ன நடக்குதுன்னே தெரில. சர்ன்னு போயிருக்கானுங்க. இந்த மாதிரி டக்குன்னு வேகமாக போகிறவனுங்க வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனுங்களை வந்து வேகமாக போயிட்டே இருப்பானுங்க. வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் சருன்னு போய் நம்மளையே முடிச்சு விட்ருவானுங்க. இந்த மாதிரி இடையில பூந்து போகிறது ரொம்ப கஷ்டம். இடத்துல நிறைய பேர் இருக்கானுங்கப்பா, நிறைய எனர்ஜி கீழே கிடக்குதுப்பா. அது சாப்பிட விட மாட்டீங்களாடா, அது சாப்பிட்டு முடிச்சிட்டு போயிடலாம். இந்த இடத்துல 2 பேர் இருக்கானுங்க. இப்போதைக்கு இவனுங்க 2 பேர் முடிச்சிடலாம். அதுக்கே ஃபஸ்ட் இடத்துக்கு போவோமா. 26,000 தான் இருக்கும், வாய்ப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும். 26,000 27,000 கொஞ்சம் இவனை அழிச்சோன்னா 27,000 வந்துடும். லெஃப்ட் சைடில் இவர் லென்த்துன்னு போட்டு அவங்களோட ஸ்கோர் இருக்கும். அடுத்து ரேங்கு பாருங்களா, 483 பேர் எனக்கு கீழே இருக்கிறானுங்க. எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். அப்போனா 484 பேர் இந்த கேமில் இருக்காங்க. நான் வரும்போதெல்லாம் 500 பேருக்கு மேலே இருந்துப்பானுங்க. இப்போ தான் 400 பேர் தான் இருக்கானுங்க. ஏன்னா நம்ம நிறைய பேரை அழிச்சிட்டே வந்தோம்ல, அதனால் அழிச்சாச்சு. இன்னும் நம்ம கொஞ்சோண்டு தான், கொஞ்சோண்டு கோஆப்ரேட் பண்ணி கொடுங்கடா. முடியலடா. இப்போ ஒரே நேரத்தில் ட்ரிபிள் கில் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டா நானும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் இறங்கியும் பரவாயில்ல. நம்ம வந்து அந்த ஸ்கில்லில் வர முடியலன்னு நடந்ததுனால நம்ம வந்து என்ன வந்திருக்கோம்னா பெரிய ஸ்கில்லுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஸ்கில்லாம் நான் ஃபஸ்ட்டோட போயிட்டேன். அப்போ வந்து தெரியாமல் நான் ஃபஸ்ட் இடத்துல போனதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம ரெக்கார்டை போடும்போது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து வெளியே வந்து விட்டுருச்சு.
கிளிச் ஆன மாதிரி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கின் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஸ்கின் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வந்து நான் புது ஸ்கின்னாக சொல்லித்தரேன். 2 பிளாக்கு 1 ஒயிட்டு 2 பிளாக்கு 1 ஒயிட்டை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து நம்ம வந்து பில்டு பண்ணியாச்சு ஸ்கின்னை. இப்போ வந்து நம்ம அதுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. மேலே ரைட் சைடு மேலே உங்களுக்கு ஒரு காட்டியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து எனக்கு ஈவல் மாதிரி ஒன்று இருக்கும், அது கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு நான் வச்ச பேர் வந்து ஈவல் பிளாக்குன்னு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்களும் போனீங்கன்னா ஸ்கின்னு நல்லாயிருக்கும். இதுவே நம்ம வெள்ளை கலர் ஒன்று வச்சு கட்டுறேன் பாருங்க. போன வாட்டி காட்டுறது வந்து ஈவலாக இருந்துச்சு கெட்டது மாதிரி. இப்போ வந்து நல்லா குட்டாக மாற்றிட்டோம். அதுவும் வேணான்னா நம்மளுக்கு தனியாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஃபஸ்ட் அடப்பாக இருக்குதுன்னு நான் கட்டியிருக்கேன். கஷ்டப்பட்டு தான் போனேன். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு பெருசாகணும், அது வரைக்கும் பொறுமையாக ஆடுங்க. சின்னதாக இருக்கும்போது உங்களோட ரேங்க் வந்து 100வது இடம் அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தராக சுற்றப்பட ஆரம்பிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஒரு இடத்துல ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தானா அவனை கூட சுற்றப்படுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் இடத்துக்கு போனீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை காய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.